மனிதனின் உடல் பசியை மட்டுமல்ல, உண்மை மற்றும் வாழ்விற்கான ஆழ்ந்த ஆன்மீக ஏக்கத்தையும் கிறிஸ்துவே உண்மையாக நிறைவு செய்கிறார் என்று திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 2 ஞாயிறன்று திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அன்றைய திருவழிபாட்டு நற்செய்தியில் இடம்பெற்றுள்ள இறை வார்த்தைகளை மேற்கோள் காட்டி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக்கி 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்த இயேசுவின் அற்புதங்கள் வெறும் அதிசய செயல்கள் அல்ல, மாறாக இறை ஆட்சியின் வருகையையும் உலகிற்கு கொண்டு வந்த மீட்பையும் வெளிப்படுத்தும் இறை அடையாளங்கள் என்று குறிப்பிட்டார். பேராசை என்பது மனிதனை ஆன்மீக ரீதியில் நோயுற செய்யும் ஒரு தீய மனநிலை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, செல்வத்தின் மீது கொண்டுள்ள அளவு கடந்த பற்றுதல் பசியாலும் தாகத்தாலும் துன்புறும் மக்களின் வேதனையை உணர முடியாத அளவுக்கு மனிதனின் மனசாட்சியை மழுங்கடிக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். போர், அகந்தை மற்றும் சுயநலம் நிறைந்த உலகில் இயேசு வானத்தை நோக்கி நன்றி கூறி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்து மக்களுக்கு பகிர்ந்தளித்த அன்பின் முன்மாதிரியை பின்பற்றுமாறு திருத்தந்தை நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அப்பம் பெருக்கும் இந்த அன்பின் செயலானது கடைசி ராவுணவில் இயேசு தமது உடலையும் இரத்தத்தையும் உலகிற்கு அளித்த நற்கருணை மறைபொருளில் நிறைவு பெறுகிறது என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, நற்கருணையின் அருளை பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் அதன் அழகை அன்றாட வாழ்க்கையில் செயல்களின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும், குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் உணவை பகிர்ந்து கொள்ளும் முன் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.